நான் பேசுறது தெளிவா கேக்குதா மேம்? எஸ் மேம், கேக்குது மேம். ஓகே மேம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க் பொறுத்தளவுக்கு 2 ஃபார்முலா வந்து நம்ம மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும் மேம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பித்தாகரஸ் தீரம் C is equal to root of a squared plus b squared அந்த ஃபார்முலா ஒன்று படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எந்த ஃபார்முலாவுமே படிச்சிருக்க மாட்டோம். பர்சன்டேஜும் ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம போடலை. அதே மாதிரி வேற எந்த இதுவுமே நம்ம கான்செப்ட்மே ஃபார்முலா பேஸ் பண்ணி போடலை மேம். அடுத்து இப்போ தான் நம்ம ஃபார்முலா படிக்க போகிறோம். டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நான் எழுதிட்டு இது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மேம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கொஷினுக்குரிய ஃபார்முலா வந்து இது P1H1D1 டிவைடட் பை P2H2 டிவைடட் P2H2D2 ஈக்குவல் டு W1 டிவைட் பை W2. இது வந்து ஒரு ஃபார்முலா. இதில் P அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் பர்சனை மீன் பண்ணுது. ஸோ பிங்கிறது பர்சன். ஸோ எத்தனை பர்சன் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுது. அதே வந்து ஹச் அப்படின்றது ஹவர்ஸ், எவ்வளோ ஹவர்ஸ் வந்து இந்த ஒர்க்கை பண்ணுறாங்க அப்படின்றது மீன் பண்ணுது. டி வந்து நம்பர் ஆஃப் டேஸ். அது W அப்படின்றது என்ன ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ P அப்படின்றது எத்தனை பர்சனு, எத்தனை மணி நேரம், எவ்வளோ நேரம், எவ்வளோ நாள் அந்த என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த ஃபார்முலா வந்து மீன் பண்ணுது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும் மேம். ஏன்னா இந்த ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால ஈஸியாக இதில் அப்ளை பண்ணி ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். அதே மாதிரி செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, P1H1D1 equal to P2H2D2. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஃபார்முலா. இதுலேயும் PHD அதெல்லாமே வந்து ஒரே இதை தான் டினாமினேட் பண்ணும். Pனா பர்சன், ஹச்னா ஹவர், அதுதான். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். இப்போ ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு நான் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு வரும். ஸோ ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அந்த கொஸ்டினில், ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஒர்க்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது இதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் மேம். இந்த ஃபார்முலா வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா மேம்? Pனா என்ன, Hனா என்ன அப்படின்றது தெரிஞ்சா போதும் மேம். Wனா ஒர்க் மேம். ஓகே மேம். ஒர்க் மேம். இது வந்து பர்சன். பாருங்க, 15 men can type 3240 pages in 6 days, working 2 hours per day. How many men would be required to type 5400 pages working 4 hours per day for 3 days? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 15 men வந்து 3240 பேஜஸை 6 days 2 ஹவர்ஸில் வந்து டைப் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதாவது 6 டேஸா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அப்படின்ற கணக்கில் டைப் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதே ஒரு ஒர்க்கை, இந்த டைப் பண்ணுற ஒர்க்கை எவ்வளோ மேன் வந்து 5400 பேஜஸ் டைப் பண்ணுறதுக்கு எவ்வளோ மேன் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்களேன், நமக்கு இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்றது மென். ஸோ என்ன பர்சனை மீன் பண்ணாங்க, மென்னா உமனா, எத்தனை பேர் அப்படின்றத மீன் பண்ணியிருப்பாங்க. அப்போ பர்சன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹவர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ ஹவர் 2 hours per day கொடுத்துருக்காங்க. டே கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். 6 days வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, டைப் பண்ணுற ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஒர்க்கு கொடுத்துருக்காங்கன்றப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, P1H1D1
divided by P2 H2 D2 equal to W1 W2. மேம் இதில் P1 H1 D1 அப்படின்றது பர்சன் 1 ஹவர் 1 டே 1 அப்படின்றத குறிக்கும் மேம். இப்போ இதில் வந்து 2 சென்டென்ஸ் இருக்கா, ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் இருக்கவங்க எல்லாமே வந்து எல்லா டினாமினேட்ஸையும் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா P1 H1 D1 அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து இருக்க சென்டென்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா P1 H2 சாரி P2 H2 D2 அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம், புரியுது. ஓகே மேம். அப்போ ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ P1 அப்படின்றது 15 men. ஸோ 15 இன்ட்டு H1. ஸோ ஹவர் என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஹவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு அண்ட் தென் டேஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா டேஸ் கொடுத்துருக்காங்க, 6 டேஸ் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை அடுத்தது வந்து செகண்ட் கீழே இருக்கிறது வந்து ஃபில் பண்ணுவோம். பர்சன் டு ஹவர்ஸ் டே அப்படி கேட்டிருக்காங்க. செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பர்சன்ஸ் யாருமே கொடுக்கல, ஏன்னா அந்த பர்சன்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க, எவ்வளோ பர்சன் வந்து டைப் பண்ண ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம எக்ஸ் போட்டுக்கலாம், எக்ஸ் இன்ட்டு அண்ட் தென் இதில் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இந்த ஒர்க் 1 ஒர்க் 2 அப்படின்றது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, 3240 பேஜஸ் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அப்போ அதான் வந்து ஒர்க் 1. அதே ஒர்க் 2 அப்படின்றது செகண்ட் சென்டென்ஸில் 5400 பேஜஸ் டைப் பண்ணால் எத்தனை மென் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ அதுதான் வந்து ஒர்க் 2. இது எப்படி கொண்டு வந்தேன்னு தெரியுதா மேம்? எஸ் மேம், தெரியுது. ஓகே மேம். ஸோ இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக வந்துடும் மேம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2, இங்கே வந்து 6 இருக்கா, அப்போ 3 2s are 6 அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணலாம். இது 1 3s are 3, இங்கே இருக்க 3 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இதில் எந்த டேபிளால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 0 கேன்சல் பண்ணிவிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 டேபிளால் டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெருசாக இருக்க நம்பர்ஸ்க்குலாம் வந்து இந்த லாஸ்ட்டில் ஈவன் நம்பர்ஸ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மேம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் 324 அப்படின்னு சொல்லி முடியுதா. ஸோ இப்போ மேலே 324 அப்படின்னு முடியுது, கீழே வந்து 540, ஏன்னா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 540 முடியுதா. மேலே ஈவன் நம்பரில் முடியுது, கீழே ஈவன் நம்பரில் முடியுது. அப்படி ஈவன் நம்பரில் முடிகிறப்ப மேக்ஸிமம் 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். நமக்கு இங்கே 5 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மேலே கேன்சல் ஆகாது, சான்ஸ் இல்லை. ஏன்னா 5 10 20 25 அப்படி வந்தால் தான் ஈஸியாக நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். கீழே இருக்க டேபிளில் 5 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். ஆனால் அப்படி இருக்கப்போ காமனாக நம்மளால் எந்த டேபிளால் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா 2 டேபிளால் கேன்சல் பண்ண முடியும். சிம்பிளா நமக்கு பெரிய நம்பரா இருந்தாலும் 2 டேபிள்ல இருந்து கேன்சல் பண்ணிட்டு போனா நமக்கு டைம் நிறைய ஆகும், ஆனா ஆன்சர் வந்து எந்த இடத்துலையும் தப்பு இல்லாம பண்ணுவோம் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 டேபிளால கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 5, 7 2s are 14, 0, 1 2s are 2, 6 2s are 12, 2 2s are 4. again வந்து 2 டேபிளாலே கேன்சல் பண்ணுவோம். ஸோ 1 2s are 2, 3 2s are 6, 5 2s are 10. இங்கே 2 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 1. ஸோ லாஸ்ட்டில் 81 டிவைடட் பை 135 வந்திருக்கா மேம். 81 divided by 135. அதனால இதுக்கப்புறம் இதை நம்மளால டிவைட் பண்ண முடியாது மேம். ஸோ இதில் டிவைட் பண்ணாலும் நமக்கு வந்து அதாவது புள்ளி வச்சு தான் நமக்கு வந்து நம்பர் வரும். அப்போ இதெல்லாம் நம்மளால அவ்வளோக்கு டிவைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது அப்படியே மேம். இது இந்த மேலே இருக்க ஃபார்முலா மட்டும் நான் அழைக்கட்டுமா மேம்? எஸ் மேம், அழைங்க. ஓகே, எஸ் மேம்.
ஸோ இதில் நம்ம இப்போ எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது எல்லாம் எடுத்து எழுதுவோம் மேம். ஸோ 15 மிச்சம் இருக்குது. 15 டிவைடட் பை எக்ஸு இஸ் ஈக்குவல் டு இந்த இதில் எவ்வளோ என்ன மிச்சம் இருக்கும் அப்படின்னா 81 டிவைடட் பை 135 மிச்சம் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம 15 அந்த பக்கம் கொண்டு போவோம் மேம். நம்ம எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு 15 இந்த பக்கம் கொண்டு போறப்ப நமக்கு வந்து டிவைட்ல தான் வேல்யூ போகும் தெரியுமா மேம். ஸோ இங்க இருந்து இப்படி நம்ம கிராஸா தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அது தெரியுமா மேம்? எஸ் மேம். எஸ் மேம். எப்போதுமே பைல இருக்க வேல்யூஸ் மட்டும் நம்ம கிராஸா தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ 135 இன்ட்டு 15 போட்டுக்கலாமா மேம்? ஏன்னா 135 15 தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். அப்போ 135 இன்ட்டு 15 டிவைடட் பை 81. ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் 81 டிவைடட் பை 135 இன்ட்டு 15 அப்படின்னு போட்டாலும் கரெக்டு தான் மேம். ஏன்னா நமக்கு இதை அடிக்கிறதுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டேன் மேம். ஸோ எகெயின் வந்து இதை கேன்சல் பண்ணி இதையும் வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியும் மேம். ஸோ கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வரது தான் ஃபைனல் ஆன்சர் மேம். ஸோ ஃபஸ்ட்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். இன்ட்டு பண்ணக்கூடாதா மேம்? கேன்சல் பண்ணிட்டு தான் போடணுமா? இல்லை அப்படி இல்லை, இன்ட்டு பண்ணிட்டு கேன்சல் பண்ணலாம். ஆனால் நமக்கு சின்ன நம்பராக இருக்கு. இப்போ இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு பெரிய நம்பராக வந்துடும் இல்லை மேம். அதனால சின்ன நம்பராக இருக்கும்போது கேன்சல் பண்ணிட்டு இன்ட்டு பண்ணிக்கலாம் மேம். சரி மேம். ஸோ 27 and then again வந்து 3ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வந்து நிக்கிறப்போ 135 இன்ட்டு நம்ம இங்க வந்து 3ஆல கேன்சல் பண்ணிட்டோம் 5 வந்துருச்சு. கீழே 81 3ஆல கேன்சல் பண்ணோம் 27 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ரவுண்டு வேல்யூ வரப்ப நம்ம எப்போதுமே என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் ஏதாவது கோஇன்சிடென்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் மேம். இப்போ 27 இன்ட்டு 2 இல்லைன்னா 27 இன்ட்டு 4 5 அந்த மாதிரி போட்டு பார்த்தோம்னால நமக்கு மேக்ஸிமம் இந்த நம்பர் வந்து வர மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க மேம். அப்போ 27 இன்ட்டு 5 போட்டு பார்த்தோம் அப்படின்னா 135 தான் இதோட ஆன்சர் மேம். ஸோ 127 சார் 27. ஸோ 527 சார் 135 மேம். ஓ எப்போதுமே இந்த மாதிரி பெரிய நம்பர் நமக்கு வரப்ப ஏதாவது இன்ட்டு இதே வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வருதா அப்படின்றத போட்டு பார்க்கணும் மேம். போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக டிவைட் பண்ண முடியும் மேம். இப்போ எங்கே நம்ம வந்து 3 டேபிளால் போட்டு அதுக்கப்புறம் 2 டேபிளால் போட்டு 1 டேபிளால் போட்டு நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரப்போ மட்டும் நீங்கள் அந்த பெரிய நம்பர் வரதை நீங்கள் இன்ட்டு பண்ணி பாருங்க மேம். நமக்கு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாகவே போட்டுடலாம் மேம். ஸோ எகெயின் இப்போ நமக்கு என்ன மிச்சம் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 தான் இதோட ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா மேம்? ஓகே மேம். நான் இந்த சம்மெல்லாம் எதில் ரெஃபர் பண்ணணும் அந்த வீடியோட லிங்க் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் மேம். அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கு எகெயின் நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்க. ஏன்னா மறுபடியும் பார்த்தோம்னா தான் நமக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும், எப்படி போட்டோம் அப்படின்றதும் ஞாபகம் இருக்கும் மேம். அதனால அது இந்த இதுக்கு மட்டும் பாருங்க மேம். மற்ற இதுக்கும் நீங்கள் பார்க்க வேணாம். டைம் அண்ட் ஒர்க்குக்கு மட்டும் பாருங்க மேம். So next question பார்த்தோம்னா if 72 men can be build a wall of 280 meter length in 21 days. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நோட் பண்ணோம், ஒர்க்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணணும். ஸோ இதில் 72 men பர்சன் கொடுத்துருக்காங்க, பில்ட் ஏ வால் அப்படின்றது ஒர்க்கு. ஸோ அப்போ ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக நம்ம ஃபார்முலா நம்பர் 1க்கு தான் போகணும். அப்போ ஃபார்முலா நம்பர் 1 வந்து பர்சன் 1
hour 1 day 1 divided by person 2 hour 2 day 2 equal to W1 W2. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து டேரெக்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பர்சன் வந்து கொடுத்துருக்காங்க 72 அண்ட் தென் வந்து ஹவர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹவர் நமக்கு வந்து கொடுக்கல. அதே அடுத்த சென்டென்ஸ்லேயும் வந்து நமக்கு ஏதாவது ஹவர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். How many men could take 18 days to build a similar type of wall of length 100 meter? ஸோ இது செகண்ட் சென்டென்ஸ்லேயும் ஹவர் கொடுக்கல. அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நமக்கு ஹவர் கொடுக்கல, செகண்ட் சென்டென்ஸில் ஹவர் கொடுக்கல அப்படின்னா சிம்பிள் ஹவரை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதே வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல டே கொடுக்கல, செகண்ட் சென்டென்ஸ்ல நமக்கு டே கொடுக்கல அப்படின்னா டேவை ஸ்கிப் பண்ணிடலாம். இது புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். அதுக்காக தான் இந்த சம் வந்து எடுத்தது. ஸோ 72 இதை டேஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா 21 days. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி மென் குட் டேக் 18 days. ஸோ இதில் வந்து பர்சனை கொடுக்கவே இல்லை. அப்போ பர்சனுக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஹவர்ஸ் கொடுக்கல. டே வந்து 18 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 18ன்றதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒர்க் ரெண்டுத்தோட ஒர்க்கும் எழுதணும். ஸோ பர்சன் ஒன்னோட ஒர்க் என்ன அப்படின்னா 280 மீட்டர் வந்து வால் வந்து பில்ட் பண்ணுறாங்க. பர்சன் 2ஓட ஒர்க் என்ன 100 மீட்டர் வாலை பில்ட் பண்ணுறதுக்கு எத்தனை மென் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சோன்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும் மேம். ஸோ 3 டேபிளால் கேன்சல் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 7 3s are 21, 6 again வந்து 6 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 12. ஸோ இங்கே வந்து இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 5 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10. வராது மேம். அதான் பண்ணி பார்க்கணும். 2 டேபிள் மேம். ஸோ 1 4 இதில் ஏதாவது அகைன் வந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் மேம். 6 கேன்சல் பண்ணிட்டோம். கீழே ஒரே டிஜிட் தான் மேம் இருக்கு 5, அதனால மேலே வராது. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து எடுத்து எழுதுவோம் மேம். எடுத்து எழுதிட்டு அடுத்தது கேன்சல் பண்ணலாம் மேம். இப்போ வந்து இங்கே நமக்கு என்ன மிச்சம் இருக்கு அப்படின்னா இங்கே வேறு எதுவும் அடிக்கணும். 12 into 3 12 into 7 இருக்கு மேம். 7 இங்கே இருக்குல்ல மேம். 12 into 7 divided by x equal to 14 divided by 5. ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இது ஃபுல்லாகவே இங்கே 12 into 7 into 5 அப்படின்னு சொல்லி எழுதலாமா மேம்? ஏன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 12 into 7 into 5 divided by 14. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1 7s are 7, 2 7s are again 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு கேன்சல் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 into 5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 தான் இதோட ஆன்சர். இது புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம் புரியுது. ஃபார்முலா என்ன ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா செகண்ட் ஃபார்முலாவா அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் வர்றது ஈஸியா இருக்கும் மேம். ஓகே ஓகே. இதுல ரெண்டுமே வந்து அவர்ஸ் அந்த இதுல ஏதாவது ஒண்ணு ஸ்கிப் பண்ணிருந்தாங்கன்னா அதை நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை மேம். ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு இதை, அது ஹவரும் ரெண்டுத்துக்குமே ஸ்கிப் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணவே தேவையில்லை மேம். இல்ல ஒண்ணுல ஆட் பண்ணிருக்காங்க இன்னொன்னுல வந்து ஆட் பண்ணல அப்படின்னா அப்ப நம்ம ஆட் பண்ணணும் மேம். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்ல மேம், ஒரு இதுல பர்சன் கொடுத்துருக்காங்க இன்னொரு இதுல பர்சன் கொடுக்கல, அப்ப நம்ம பர்சனை கண்டுபிடிக்கணும் மேம். இதே ஹவர் கொடுத்துட்டு ஹவர் கொடுக்கல அப்படின்னா ஹவரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் மேம். ஓகே மேம்.
ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைப்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஃபார்ம்ல இது ரெண்டுமே பார்த்துருக்கோம் மேம். இதுல எதுவும் புரியலையா மேம்? நம்ம ஃபார்ம்லா கண்டுபிடிச்சு போட்டோம்னாலே நமக்கு ஈஸியா இருக்கும் மேம். இல்லை மேம், ஓகே தான் மேம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 39% can repair road in 12 days working 5 hours a day. In how many days will 30% working 6 hours a day complete the work? ஸோ ஒரு 39% வந்து ரோடை ரிப்பேர் பண்றாங்க. எத்தனை நாள் ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா 12 நாள்ல ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அப்படின்ற விகிதத்துல ரிப்பேர் பண்றாங்க. இதே வந்து 30% வந்து அந்த வேலையை பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அப்படின்ற அவர்ல 30% அந்த வேலையை பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒர்க் கொடுத்துருக்காங்க, ரிப்பேர் ரோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அதோட அளவு எங்கேயுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. 1 கிலோமீட்டர் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இல்ல 2 கிலோமீட்டர் ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த அளவு கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி ஒர்க்கோ இல்ல ஒர்க்கோட அளவோ நமக்கு கொடுக்கல அப்படின்னா அதை அப்போ நம்ம செகண்ட் ஃபார்முலா தான் நம்ம போடணும். ஸோ செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா person 1 hour 1 day 1 equal to person 2 hour 2 day 2. இதுதான் வந்து செகண்ட் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலால எப்படி எடுத்து அப்ளை பண்ணமோ அதே மாதிரி இதுலயும் எடுத்து அப்ளை பண்ணணும். ஸோ பர்சன் 1ல வந்து 39. ஸோ 39% கொடுத்துருக்காங்க. 39 இன்ட்டு ஹவர் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஹவர் கொடுத்துருக்காங்க 5 ஹவர்ஸ். அண்ட் தென் டே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா 12 டேஸ் கொடுத்துருக்காங்க. அதே வந்து செகண்ட் கொஸ்டின்ல பர்சன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை 30% கொடுத்துருக்காங்க, 6 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, டே நம்ம கண்டுபிடிக்கணும் மேம். ஸோ 36 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம டேஸை தான் கண்டுபிடிக்கணும். இது எப்படி எழுதுனேன்னு புரிஞ்சுச்சா மேம்? எஸ் மேம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது வந்து நமக்கு டிவைடட் பைல வரும். அதாவது பையோட இப்போ 1/2 ஈக்குவல் டு 1/4 அப்படின்னா இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இதே வந்து 1x இஸ் ஈக்குவல் டு 4x அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 1 டிவைடட் பை 4x 4 டிவைடட் பை 1 அப்படின்ற மாதிரி எழுதுவோம். தெரியுமா மேம்? இந்த வேல்யூ வந்து பைல போகும். மேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, புரியல மேம். ஒரே ஒரு நிமிஷம் நான் கரெக்டா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இதுல நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 15 16ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எப்படி எழுதணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 16 டிவைடட் பை 16 அப்படின்னு எழுதுவோமா மேம்? ஓகே மேம். இதே வந்து நமக்கு இப்படி இல்லாம ஒரு நிமிஷம் இதே வந்துட்டு நமக்கு 1x இன்ட்டு 2
ஈக்குவல் டு 2 × 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுல நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதை நம்ம எப்படி நம்ம கொண்டு போவோம்? ஏன்னா இது நம்ம இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இதே இல்லை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 3 டிவைடட் பை 2 அப்படி இந்த வேல்யூ வந்து டிவைடட் பைல போகும். அது தெரியுமா மேம்? ஓகே மேம். அந்த கான்செப்ட் வந்து நம்ம அங்கேயும் ஒரே நிமிஷம் நான் போட்டுடுறேன். ஃபார்முலா வந்து பர்சன் 1 power 1 day 1 equal to 29 into 5 into 12 equal to 20x. ஸோ அப்போ இதில் நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் மேம். இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்ப 39 into 5 into 12 டிவைடட் பை 36 into 6 எக்ஸ் இப்படி வருமா மேம்? ஸோ இந்த வேல்யூ வந்து அப்படியே நமக்கு டிவைடட் பைல வரும். இது புரிஞ்சுதா மேம்? இப்போ என்னன்னா இதை கேன்சல் பண்ணணும். இப்படி நீங்க டிவைடட் பை அப்படிலாம் எழுதணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி வரும் அப்படின்னு தெரிஞ்சப்போ நம்ம இந்த ஸ்டெப்லயே வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் உங்களுக்கு இதை ஏன்னா எப்படி புரியணும் எப்படி வரும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி எழுதி காமிக்கிறேன் மேம். நீங்க எக்ஸாம்ல இந்த ஸ்டெப்லயே கேன்சல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் மேம். ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 6 are 6 2 6 are 12 again வந்து செகண்ட் டேபிளால கேன்சல் பண்ணுவோம். 8 16 மேம் அது 30% தான் 36 இல்ல 36 போட்டு 8 ஆமா ஆமா 5 டேபிள்ல நம்ம கேன்சல் பண்ணலாம். இது எப்படி டிவைட் பண்ணேன்னு தெரிஞ்சுதா மேம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6 இருக்கும். எஸ் மேம். ஸோ 6 டேபிளால் டிவைட் பண்ணப்ப 1 6 are 6 again வந்து 2 6 are 12 again வந்து 2 டேபிளால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்ட். ஸோ 5 டேபிளால் டிவைட் பண்ணுறப்போ 1 5s are 5 6 5s are 30 இங்கேருந்து 2 டேபிளால் டிவைட் பண்ணேன். ஸோ 2 டேபிளால் டிவைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 3 டேபிளால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30ங்கிறது ஆன்சராக வரும் மேம். ஸோ அப்போ எவ்வளோ இது வந்து தேவைப்படும் அப்படின்னா 13 hours வந்து நமக்கு வந்து தேவைப்படும் மேம். இந்த சம் புரிஞ்சுதா மேம்? இது வந்து ஃபார்முலா 2 யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் மேம். எஸ் மேம் புரிஞ்சுது மேம். லாஸ்ட் கொஸ்டின் இதை மட்டும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய கொஸ்டினா வரப்ப நமக்கு வந்து ஐயோ இவ்வளோ பெருசா இருக்கே நமக்கு ஆன்சர் பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணாது மேம். இன்கேஸ் பெரிய கொஸ்டினா வரதுக்கு தான் ஈஸியான ஆன்சர் வந்து வரதுக்கு சான்சஸ் அதிகம் மேம். சரி பாருங்களேன் 15 லேபர்ஸ் கம்ப்ளீட் யுவர் ஒர்க் இன் மேம். மேம் லாஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் என்ன மேம்? 13 மேம். 13 மேம். ஆன்சர் வந்துச்சா மேம் கரெக்ட்டா? மேம் ஒரு நிமிஷம் மேம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க மேம். ஓகே மேம். மேம் ஓகே மேம் நெக்ஸ்ட் போயிடுங்க. தேங்க் யூ மேம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 15 லேபர்ஸ் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 10 days. ஸோ ஒரு 15 லேபர்ஸ் வந்து 10 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 6 hours வந்து வேலை பார்க்குறாங்க. இஃப் 18 hours ஆர் எம்ப்ளாய்ட் ஆன் த ஒர்க் அண்ட் த ஒர்க் இஸ் டு பி கம்ப்ளீட்டட் இன் 15 days. அதாவது ஒரு நாளைக்கு 18 இதே வந்து 18 லேபர்ஸ் வந்து 5 daysல வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு லேபர் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு ஒர்க்கோ இல்லை ஒர்க்கோட அளவோ நமக்கு கொடுக்கல. அப்போ ஃபார்முலா 2 தான் இதோட இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் வந்து ஃபார்முலா 2 யூஸ் பண்ணால் நமக்கு வந்துடும் மேம். ஸோ இப்போ ஃபார்முலா 2 எழுதிக்கலாம். ஸோ person 1 hour 1 day 1 equal to person 2 hour 2 day 2. ஸோ இதில் பார்த்தோம்னா person 1 அப்படின்றப்போ 15. ஸோ 15 இன்ட்டு எவ்வளோ மணி நேரம்னு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா 6 hours கொடுத்துருக்காங்க. 6 hours இன்ட்டு டேஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 10 days கொடுத்துருக்காங்க. 10 ஈக்குவல் டு person 2 கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 18 லேபர்ஸ். ஸோ person 2வும் கொடுத்துருக்காங்க. அப்போ 18 இன்ட்டு hour 2 employed that and the work is to be completed. ஸோ hour வந்து நம்ம கொடுக்கல. அப்போ hour தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு ஸோ டேஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா 5 days கொடுத்துருக்காங்க. ஸோ 5. ஸோ இப்போ இதை வந்து டிவைட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வரும். இதில் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் நான் எழுதுகிற ஸ்டெப் நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை மேம். நான் ஈஸியாக நம்ம இந்த ஸ்டெப்லேயே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா 15 இன்ட்டு 6 இன்ட்டு 10 டிவைடட் பை 18 இன்ட்டு 5 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 1 5s are 5, 2 5s are 10. அகெயின் வந்து 1 6 are 6, 3 6 are 18, 1 3s are 3, 5 3s are 15. ஸோ மிச்சம் இருக்கிறது 5 இன்ட்டு 2 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 10. இந்த ஆன்சர் எல்லாத்துக்கும் வந்துதா மேம்? எஸ் மேம். ஓகே மேம். இதுதான் மேம் டைம் அண்ட் ஒர்க். இதே கான்செப்ட் தான் எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்குமே. ஸோ இதே இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த வாட்டர் டேங்க் கொஷின் கேட்டிங்கல்ல. ஸோ இப்போ ஒரு இதில் வந்து இத்தனை மணி நேரத்தில் இவ்வளோ சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் டேங்க் வந்து நமக்கு கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளோ மணி நேரத்தில் எவ்வளோ இது வந்து கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கும் இதே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா ஈஸியான ஆன்சர் வந்து வந்துடும் மேம். ஸோ இதில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒர்க் கொடுத்துருந்தாங்க, அதோட அளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதே அந்த வாட்டர் டேங்க் வந்து எவ்வளோ குறையுது அப்படின்ற அளவு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதே அந்த இடத்துல எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம ஃபார்முலா போட்டுட்டு நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும் மேம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன மெயினாக நோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் கொடுக்குறப்ப மீட்டரு, சென்டிமீட்டரு, கிலோமீட்டரு அதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆர்வத்தில் 10 ஆப்ஷனை பார்த்தோன்னே கிளிக் பண்ணிடுவோம். ஸோ அதில் கொஸ்டினில் பாருங்கள் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்களா இல்லை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்களான்னு அந்த யூனிட்டோட ஆன்சர் தான் நம்ம கிளிக் பண்ணணும் மேம். இன்னைக்கு கிளாஸ் எதுவும் டவுட் இருக்கா மேம்? இல்லை மேம், டவுட் எதுவும் இல்லை. இதோட நமக்கு மேக்ஸ் சாப்டரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் மேம். இதுக்கப்புறம் நம்ம ரிசர்ச் டாபிக்